நாராயண ஓம் நாராயண 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 ஓம் நாராயண 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 ஓம் நாராயண 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 ஓம். நாராயணா உனக்கு நாமங்கள் ஆயிரம், அதை நாள்தோறும் சொல்ல சொல்ல நல்லதே நடந்திடும். நாராயண 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 ஓம் நாராயண 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 ஓம். நாராயணா உனக்கு நாமங்கள் ஆயிரம், அதை நாள்தோறும் சொல்ல சொல்ல நல்லதே நடந்திடும். மாவீரன் சொல்லி தந்த நல்லதோர் மந்திரம், பீஷ்மர் மாவீரன் சொல்லி தந்த நல்லதோர் மந்திரம், அதை மனமுருகி பாடி வந்தால் மங்களம் கிடைத்திடும். அதை மனமுருகி பாடி வந்தால் மங்களம் நல்கிடும். கேசவா நாராயண மாதவா ஹரிகேசவா நாராயண மாதவா கேசவா நாராயண மாதவா ஹரிகேசவா நாராயண மாதவா ஹரிகேசவா நாராயண மாதவா. இனி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 10வது திருநாமம் 11வது திருநாமம். இதில் சாதிக்கிறார், பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதி அவ்வய புருஷ சாட்சி க்ஷேத்ரஜ்ஞ அக்ஷர ஏவ ச யோகோ யோகவிதாம் நேதா பிரதான புருஷேஸ்வரா. அது வரைக்கும் 20 திருநாமம். இப்போ 9 பார்த்துட்டோம். பூதாத்மா ஆச்சரியமா அர்த்தம் சொல்றார். ஆத்மத்வேபி சம்சாரிவத்து அஸ்ஸ சரீரபூத சிதச்சித். பகவான் எல்லாத்துக்குள்ளும் இருக்காருன்னு சொல்றீர். அப்போ எல்லாத்தையும் தன்னோட ஒட்ட வச்சுன்னு இருக்கார். அதற்குள்ளெல்லாம் அவர் புகுந்திருக்கார், நீக்கமர நிறைஞ்சிருக்கார் என்றால் எங்களுக்கு இப்போ ஒரு பெரிய சந்தேகம் வருது. இந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா புகுந்திருக்காப்புல தானே அவர் எல்லாத்துக்குள்ளும் இருக்காருன்னு சொன்னீர். அதனால தானே இந்த சரீரத்தை சொல்கிற சப்தங்கள்லாம் கூட அவரை சொல்லும்னு வேற பார்த்தோம். அப்படின்னால் இந்த ஆத்மா இந்த சரீரத்துக்குள்ளே சிக்கிண்டு என்ன படுறாரோ, இதனால் அவருக்கு என்ன சுகதுக்கங்கள்லாம் வருதோ, இதனால் அவருக்கு என்ன தோஷங்கள்லாம் அவரை பாதிக்கிறதோ, இதே போல் பிரம்மமும் இது இத்தனைக்குள்ளே இருக்காருன்னா இதனுடைய தோஷங்கள்லாம் அவரையும் பாதிக்குமோ இல்லையோ, இதுக்குள்ளே இருந்தால் அவரும் படுவரோ இல்லையோ. சேத்துக்குள்ளே மாணிக்கம் விழுந்தாலும் அதுக்குள்ள ஒளி படும் இல்லையா. நல்ல புஷ்பம், இப்போ இந்த புஷ்பத்தை கொண்டு போய் ஒரு துர்வாசனை இருக்கிற இடத்துல போட்டோம்னா கொஞ்ச நாளில் அந்த புஷ்பமும் நாற்றடிக்க ஆரம்பிச்சிருமோ இல்லையோ. அதை போல் பிரம்மம் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கார், எல்லாத்துக்குள்ளேயும் இருக்காருனால் அப்போ இந்த நாற்றம் அவர் பேர்லையும் வீசுமோ என்று கேள்வி. இப்போ வீசாதுன்னு அர்த்தம் சொல்ல போகிறார். பூதாத்மா, பூதன் என்று சொன்னால் புனிதன் அர்த்தம். பூதாத்மான்னு சொன்னால் குற்றமே தட்டாதவர், புனிதமானவர்னு பொருள் சொல்ல போகிறார். பூதாத்மா பராவரயோகோ துல்யத்வேபி சரீர சம்பந்தே அவர ஏஷாத்ம கர்மபலானி புஞ்சானஹா விக்கலத்தே. இந்த ஜீவாத்மா சரீரத்துக்குள்ளே சிக்கிக்கொண்டு நிறைய கர்மத்தின் பலத்தை அனுபவிக்கிறார். அனுபவித்து துன்பப்பட்டுட்டே இருக்கார். எதனாலே? இதுக்குள்ளே சிக்கிக்கவே தானே. இதே போல் நமக்குள்ளேயும் பகவான் இருக்காரா இல்லையா? சிறைச்சாலை, அதுக்குள்ளே சிறை கைதியும் இருக்கார், சிறை காவலரும் இருக்கார். 2 பேர் இருக்கா. பார்த்தா என்ன தோணும்? கைதி காவலர் 2 பேரும் ஒன்றா தோணும். 2 பேரும் துக்கத்தை அனுபவிச்சுருக்கான்னு தோணும் இல்லையே. ஒருத்தர் தண்டனை கொடுக்க வந்திருக்கார், ஒருத்தர் தண்டனை அனுபவிச்சுருக்கார். சிறைக்குள்ளே 2 பேர் இருக்கா. ஆனால் அந்த சிறை காவலருக்கு இப்போ அது குற்றம் வருமா, தோஷம் வருமானா வராதே. கைதிக்கு மட்டும்தான் குற்றம் வரும், சிறை காவலருக்கு வராது இல்லையோ. அதை போல் பகவான் இப்போ இதுக்குள்ளே இருக்காரே, எல்லாத்துக்குள்ளேயும் நிறைஞ்சிருக்காரே, அப்போ அவருக்கும் தோஷம் வருமோனால் வராது. பூதாத்மா. இனிமேல் சொல்ல வேண்டியதெல்லாம் பா, முதல் பா. இப்போ இந்த பா முடிஞ்சு போச்சு. பூதகிருத்து பூதபிருத்து பாவஹா பூதாத்மா பூதபாவனா பூதாத்மா. பகவான் ரொம்ப சுத்தமாக இருக்கார், பரிசுத்த ஸ்வரூபன் எம்பெருமான். அனஷ்ணன்னன்யா அபிச்சாகசீத்தின்னு உதாகரிக்கிறார். தயோரன்ன பிப்பலம் ஸ்வாத்வத்தி அனஷ்ணன் அந்யா அபிச்சாகசீத்தின்னு முண்டகோபனிஷத் வாக்கியம். அடிக்கடி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீள். ஒரு பெரிய மரம் இருந்தது, மரத்தில் 2 பறவை இருந்தது, மரத்தில் நிறையா பழமெல்லாம் பழுத்திருந்தது. பறவை ஒரு பறவை பழத்தையாக சாப்பிட்றது, இன்னொரு பறவை பழத்தை தொடவே இல்லை. எந்த பறவை சாப்பிடவே இல்லையோ அது நன்னா இருக்கும், எந்த பறவை சாப்பிட்டுருக்கோ அது முகமே வாட்டம், நன்னாவே இல்லை. சாப்பிட்ட பறவை தானே நன்னா இருக்கணும், சாப்பிடாது தானே வாட்டமாக இருக்கணும். ஆனால் இங்கே சாப்பிடாத பறவை நன்னா இருக்குது,
சாப்பிட்ட பறவை வாட்டமாக இருக்குது. ஏன் அப்படி இருக்குன்னால் ரெண்டு பறவை பரமாத்மாவும் ஜீவாத்மாவும். இந்த மரம் தான் சரீரம். சரீரங்கிறது மரம், பரமாத்மா ஜீவாத்மா உள்ளே இருக்கா. இந்த மரத்தினால பாவமும் பண்ணுறோம் புண்ணியமும் பண்ணுறோம். இந்த சரீரத்தை வச்சுன்னு புண்ணியத்தையும் சம்பாதிக்கிறோம் பாவத்தையும் சம்பாதிக்கிறோம். அதனுடைய பயன் சுகமும் துக்கமும். புண்ணியத்துக்கு பயன் சுகம், பாபத்துக்கு பயன் துக்கம். இதே இந்த மரம் பழுத்த பழம் தானே, அந்த பழத்தை யார் சாப்பிடுவா? இந்த ரெண்டு பறவைக்குள்ளே ஜீவாத்மா தான் கர்ம பலத்தை சாப்பிடும், பரமாத்மா கர்ம பலத்தை தொடவே மாட்டார். அதனால் என்ன ஆகுது, இது கர்மத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு ஜீவாத்மா குன்றி போகிறது, ரொம்ப கஷ்டப்படுறது, தளர்ந்து போடுது. இந்த பாவ புண்ணியத்தை தொடாமல் இருந்து பரமாத்மா பளிச்சுன்னு இருக்கான். இதைத்தான் சொல்கிறது. இப்போது துவாசுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விரக்ஷம் பரிஷஸ்வஜாத்தே தயோரன்ய பிப்பலம் ஸ்வாத்வத்தி அனஷ்ணன் அந்யா அபிச்சாகசீதி. தயோரன்ய பிப்பலம் ஸ்வாத்வத்தி துவா சுபர்ணா சயுஜா சகாயா. ரொம்ப அழகான பறவை, ரெண்டும் நன்னா இருக்குது. இந்த பறவைக்கு ஞானம் உண்டு, இந்த பறவைக்கு ஞானம் உண்டு. துவாவஜவ் ஈசனீஷவ், இருவரும் பிறவாதவர்கள். துவாவஜவ் ஈசனீஷவ், ஒருத்தர் ஈசன் ஒருத்தன் அனீசன், ஒருத்தன் சுவாமி ஒருத்தன் சொத்து, ஒருத்தன் வியாபகன் ஒருத்தன் வியாபியன், ஒருத்தன் சர்வநியந்தா ஒருத்தன் நியாமியன், ஒருத்தன் ஆத்மா ஒருத்தன் சரீரம். எல்லாம் ரெண்டு ரெண்டு பேருக்கு அப்படி இருக்கா, ரொம்ப நல்லவா. ஆனால் இவன் இதை அனுபவிச்சே கெட்டு போகிறான். அவன் தொடாமல் இருந்து வாழ்ந்து போய்ட்றான். அப்போ பரமாத்மா கர்மபலத்தை தொடமாட்டார்னால் சேற்றுக்குள்ளே இருந்தாலும் இந்த மாணிக்கத்துக்கு ஒளி போகாதுன்னு அர்த்தம். சேற்றிலேயே போட்டுட்டாலும் இந்த புஷ்பத்துக்கு மனம் போகாதுன்னு அர்த்தம். ஆனால் உலகத்தில் அதை பார்க்க முடியாது. ஒன்றுக்குள்ளே அகப்பட்டுட்டோன்னா படுறது தான். ஆனால் பகவான் இது இத்தனைக்குள்ளே நிறைஞ்சிருக்காரு. அப்போ படுவரோன்னு கேட்டால் மாட்டார்னு. இந்த சுகதுக்கம் அவருக்கு கிடையாது, இதனால் வர்ற ஆபத்துக்கள் அவருக்கு கிடையாது, இந்த தோஷமும் அவர் பேரில் தட்டாது. ஏஷ சர்வபூதாந்தராத்மா, அனைத்துக்கும் அந்தராத்மா. அபகத பாப்மா, பாப்பமே தீண்டாதவர். இதைத்தான் வியாபியகத தோஷம் தட்டாதுன்னு சொல்லுவார்கள். எங்கெல்லாம் வியாபிச்சிருக்காரோ அதனுடைய தோஷம் பகவான் பேரில் தட்டவே தட்டாது. அவர் அந்த தோஷமே தட்டாதவராக இருக்கார், பூதாத்மான்னு சொல்லுகிறார். இப்படி பகவான் எப்போதும் பர தேவஸ்ய மகாத்மியம் மகிமானஞ்ச நாரத சுபாசுபைகி கர்மபிகி யோன லிப்யதி கதாச்சன. இதை நாரதரிடத்தில் பகவான் சொல்கிறார். யார் ஒருத்தன் சுபாசுபங்களோட தீண்டவே மாட்டானோ, அபஹத பாப்மா, பாபங்களே தீண்டாதவர், பாபம் தொடாதவர். நம்மெல்லாம் பாபம் தொடறது. கண்ணன் கீதையில் சொல்லச்சேவே நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்மபலே ஸ்பிருகா. எனக்கு கர்மங்கள் தீண்டவும் தீண்டாது, கர்மபலத்தில் எனக்கு விருப்பமும் இல்லை. கர்மமே தீண்டாதவன் அகர்மவசியன்னு பகவானை பற்றி சொல்லுவார்கள். அதான் பூதாத்மா பரமாத்மாச்ச. அடுத்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 11வது திருநாமம் பரமாத்மாச்ச. அவர் யதா சர்வாணி பூதானி அனேன ஆத்மவந்தி ந ஏவம் அயம் அன்னேன கேச்சிது ஆத்மவந்தா. எல்லா ஜீவராசிகளுக்கும் இவர் ஆத்மாவாக இருப்பார். அப்போ இவருக்கொத்தர் ஆத்மாவாக இருப்பார்னார். பரமமான ஆத்மா, எல்லாருக்கும் இவர் ஆத்மா, இவர் பரமமான ஆத்மா. அப்படின்னா பரோமாஸ்மாதிதி பரமஹ, இவனை காட்டிலும் மேம்பட்டவனே இல்லாதவன். பரமஹ பரமஹ பரோமாஸ்மாதிதி பரமஹ, இவரை காட்டிலும் மேம்பட்டவர் இல்லை, இவருக்கு சமமானவரும் இல்லை, மேலானவரும் இல்லை, இவருக்கு கீழானவர் தான் இருக்கவே முடியும். இதைத்தான் பரமஹாங்கிறதுக்கு அர்த்தம். பரம ஆத்மானால் பரமமான மதம் எது, இதுக்கு மேலே கிடையாதுன்னு அர்த்தம். பரமமான தத்துவம் எது, இதுக்கு மேலே தத்துவம் இல்லைன்னு அர்த்தம். ஆத்மா நாராயண பரஹா தத்தம் நாராயண பரஹா ஆத்மா பரோ ஜோதிஹி நாராயண பரஹான்னு உபனிஷத் சொல்ல சொல்லு. நாராயண பரம் பிரம்ம தத்வநாராயண பரஹ நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹ. இதைத்தான் பரதத்துவம், பரமாத்மா, பரஞ்சோதிஷு எல்லாம் அந்த பரான்னு சேர்த்தா என்ன அர்த்தம், இதை விட மேம்பட்டதில்லைன்னு அர்த்தம்.
ந தத் சமஸ்ச அபியதிகச்ச திருஷ்யத்தே. இவனுக்கு சமமானவனும் கிடையாது, மேம்பட்டவனும் கிடையாது. ஆழ்வார் பாசுரத்தில் ஒத்தார் மிக்காரை இலையாய மாமாயான்னு சாதிக்கிறார். இவனுக்கு சமமானவனும் இல்லை, மேம்பட்டவனும் இல்லை. அப்போ ஒப்பில்லாத அப்பன், தனக்கு ஒரு ஒப்பு உயர்வு இல்லாதவன், அவரே தான் ஒப்பில்லாதவர், மேம்பட்டவன் இல்லை, தனக்கு சமமானவனும் இல்லைங்கிறத 11வது திருநாமம் பரமாத்மான்னு சொல்லும். ஆத்மேஸ்வரம் தஸ்ய யஸ்மாத் பரம் நாபரமஸ்தி கிஞ்சித் நபரம் புண்டரீகாட்சாத் திருஷ்யத்தே பரதர்ஷப. புண்டரீகாட்சனுக்கு மேலே ந திருஷ்யத்தே, பார்க்கப்பட்டதில்லை. வேதாச்சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம். ஷரீரே ஜர்ஜரீபூதே வியாதிகிரஸ்தே களையபரே ஔஷதம் ஜான்கவீதோயம் வைத்தியோ நாராயணோ ஹரின்னு சொல்ல முடியோ. அப்போ சொல்லச்சேவே வேதத்தை காட்டிலும் சாஸ்திரம் இல்லை, கேசவனை காட்டிலும் தெய்வம் இல்லை. ஆகாஷாது பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி. அதைத்தான் பரமாத்மா எல்லார காட்டிலும் உயர்ந்தவராக இருக்கார், தனக்கு சமமானவர் இல்லாதவனாக இருக்கார். எல்லாருக்கும் ஆத்மாவா இருக்கார், தனக்கு ஒரு ஆத்மா இல்லாதவனா இருக்கார். இவருக்கு ஒரு ஆத்மா இருப்போம்னா பரமாத்மாங்கிறார். எல்லாருக்கும் இவர் ஆத்மா, ஆனால் தனக்கு ஒரு ஆத்மா இல்லாதவன். ஆக 11வது திருநாமம் வரைக்கும் பார்த்தோம். இது எல்லாமே கீழே பார்த்த 4னுடைய விளக்கம். 4வது திருநாமத்தில் பூத பவ்ய பவத் பிரபு சேஷின்னு சொல்லிட்டார். அதை விளக்கிறதுக்காக பூதகிருத்து பூதவிருத்து பாவஹா பூதாத்மா பூதபாவனா பூதாத்மா பரமாத்மான்னு 7 திருநாமம். அப்போ 4வதை விளக்கியது 11வது திருநாமம் வரை சேஷித்த சுவாமித்துவத்தை பூர்த்தி பண்ணிட்டார். எங்கேருந்து சேஷித்தம் வந்தது? விஸ்வம் குணங்களால் நிரம்பியவர், விஷ்ணு இடத்தால வியாபகன், எல்லா இடத்திலும் நியம்பியவர், வஷட்காரகா அனைத்தையும் தன் ஆட்சிக்கு ஆளுமைக்கு உட்படுத்தி ஆட்சி செலுத்துபவர். அப்படின்னாலே பூத பவ்ய பவத் பிரபு சேஷின்னு கிடச்சிது. அந்த சேஷி தலைவனாக இருக்காரா? எப்படி இருக்கார்னால் படைத்தபடியாலே, தாங்கியபடியாலே, ஷோர் ஊட்டியபடியாலே, விலகாதபடியாலே, அனைத்தையும் தனக்கு பிரகாரமாக கொண்டபடியாலே, சரீரமாக கொண்டபடியாலே, தனக்கு எந்த வெக்காயமும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதபடியாலே, இதனாலெல்லாம் பூதபவ்ய பவத் பிரபு. அதனால் அந்த 4ஆம் திருநாமத்துக்கு அர்த்தம் எல்லாருக்கும் அவர் பிரபுவாக இருக்கார், சேஷியாக இருப்பார்னா நான் ஏன் ஒருத்தரை ஒத்துக்கணும்? திருதுப்புன்னு யாரோ ஒருத்தரை காட்டி இவரை சேஷின்னா நான் ஒத்துப்பேனா, சுவாமின்னா ஒத்துப்பேனா? நிஜமாக ஒத்துக்க மாட்டோம். அதுக்கு தான் அவரை இவர் தான் சேஷின்னு புரிய வைக்கிறதுக்கு தான் பீஷ்மர் இத்தனையும் பேசுகிறார். மனசன்னது வச்சசன்னது கர்மன் நன்னது துராத்மனாம் மனசேகம் வச்சசேகம் கர்மண்ணேகம் மகாத்மனா. மனசில் நினைச்சத்தை பேசினதை செஞ்சுட்டோம், மகாத்மா ஆகிடுவோம். அவ்வளோதான் மகாத்மா தன்மை. அப்படி இல்லாமல் மனசில் நன்னா ஒன்று ஒத்துனுட்டு சாமி தெரியுறது, எஜமானனும் அவர் தான், படைப்பாளியும் அவர் தான், ஆத்மாவும் அவர் தான், எனக்கு சோறு ஊட்டினும் அவர் தான், எல்லாம் தெரியுது. ஆனால் என்னமோ ஊரில் உலகம் சுத்த வேண்டியிருக்குன்னு நினைக்கிறோம் பாருங்க. அப்போ தான் உள்ளூர ஒரு அழுத்தம், எதிர்ப்பு சக்தி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதெல்லாம் ஏற்படும். நாம தான் விஷயத்தை புரிஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளையே சரிப்படுத்திக்க வேண்டியதுதான். அப்போ முதல் 11 திருநாமங்கள் பார்த்துட்டோம். அப்புறம் 12வது திருநாமத்தில் முக்தானாம் பரமாகதிகி, அவர் தான் பிராபியம்னு சொல்ல போகிறார். இப்போ சேஷித்துவம் ஆயிடுத்து. ஒன்று சேஷித்துவம் சுவாமித்துவம், தலைவனாக இருக்கிறது, உடையவனாக இருக்கிறது. இப்போ சொல்கிறது பிராபியத்துவம்னால் அடையப்படுபவனாக இருக்கிறது, அடையத்தகுந்தவனாக இருக்கிறது. உலகத்தில் பிராபியம் மாறிண்டே இருக்கும், ஆனால் மாறாத அனைவருக்கும் ஒரே பிராபியமாக பகவான் தான் இருப்பாருங்கிறார். அவர் பிராபியம்னா அடையத்தகுந்தவர். அடைஞ்சுட்டோமே அவ்வளோதானே, இன்னும் கொஞ்சம் வேணுமா? நிறைய வேணும். நாளைக்கு வேணும், நேற்றுக்கு வேணும், அவருக்கு வேணும், அப்போ வேணும், இங்கே வேணும், எங்கேயும் வேணும், எப்பவும் வேணும், யாருக்கும் வேணும், எதுவாகவும் வேணும் இல்லையோ. அப்போ பரம பிராபியம் ஆயிடுறார் அவர். அதைத்தான் முக்தானாம் பரமாகதிகி, முக்தர்களுக்கு யாரெல்லாம் முக்தி அடைஞ்சவாடோ, அப்படின்னா முக்தி அடைந்தவர்களிடத்துல பன்மை போட்டிருக்கார், பகுவச்சனம் இருக்கு. முக்தானாம், முக்தின்னுட்டா ஒரு ஆத்மா அர்த்தம் இல்லை, ஆத்மாக்கள் பலர்னு ஆயிடுச்சு. முக்தானாம் கதிகி, கத்தின்னு சொன்னால் பிராபியம்னு அர்த்தம், போய் சேர வேண்டியது அங்கே தான். பிராபியம் அடையத்தகுந்தவர் அவர். பரமாகதிகி, இதற்கு மேலே கதி இருக்குமோன்னா கிடையாது, இது கீழே கதி இருக்குது. இதுக்கு கீழே போய் சேர வேண்டிய இடம் எத்தனையோ இருக்குது. ஷோருலேருந்து, வியாதியின்மையிலேருந்து, கல்யாணத்திலேருந்து கதி. மேலே 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 போகிறோம் இல்லையோ, இவர் கதி. இவருக்கு மேலே கதி இருக்குமோ? பரமாகதி. இதுக்கு மேலே கதி கிடையாது, அனைவருக்கும் ஒத்தரே கதியாக இருக்கார். இந்த கதியை தாண்டி இன்னொரு கதி உண்டோ? கிடையாது. இவர் அடைந்தவன் வேறு கதியை தேடுவனோ? தேட மாட்டான். கடைசி பாசுரத்தில் திருப்பாணாழ்வார் சாதிக்கிறார், கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ண உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே
அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணா. அமுதனை கண்ட கண்கள் கதிகி, மற்றொன்றினை காணா பரமாகதிகி. அது ஏன்னா அதை பார்த்துட்டோன்னே அதுக்கப்புறம் இன்னொன்று பார்க்காது. அது எப்போ சேவித்தோமோ இன்னும் கொஞ்சம் எப்போ சேவிப்போம். ஏதோ கோவிலுக்கு போகணும், 10 நாளாக போக முடியலன்னால் 11ஆம் நாள் போகிறச்சே 10 நாளாக பட்டினி கிடந்தவன் பார்க்குறாப்புல தானே பார்க்குறோம். அப்படி தானே சேவிக்கவே போகிறோம். அத்தனை நாள் போகலேன்னு சொன்னால் தெரியறது இல்லையோ, அது உள்ளே இருக்கிற தாகம் தெரியுமோ இல்லையோ. அதைத்தான் இவர் சொல்கிறார், முக்தர்களுக்கெல்லாம் பரமமான கதி. முக்தானாம்னு சொல்கிறதுனாலே ஆத்மாக்களுக்குள் பரஸ்பர பேதம். பரமா கதி முக்தர்களால் அடையப்படுபவன் சொல்லப்பட்டபடியாலே அப்போ ஜீவபரபேதம். ஜீவாத்மா வேறே பரமாத்மா வேறே. ஜீவாத்மாக்களும் பலர், ஒருத்தர் அல்லர். இப்படி முக்தர்களுக்கெல்லாம் பரமமான கதியாக எழுந்துள்ளிருக்கார். எப்போ பரமாகதின்னு சொல்கிறதோ ஒரு அவரகதி இருக்குதுன்னு அர்த்தம். அவரகதி நாம் நினைக்கிற எத்தனையோ கதி. ஐஸ்வர்யம் நமக்கு விருப்பம், கைவல்யம் விருப்பம், இதெல்லாம் அவரகதி. பரகதி பரகதி பகவானே பரகதி. பராயணம் பராயணம்னு சொல்லுவோம் இல்லையோ. பரமமான அயனம்னாலும் பரமமான கதினாலும் இதற்கு மேல் அடையறதுக்கு இடம் இல்லை. அனைவரும் எங்கு சென்றாலும் அதைத்தான் அடைய போகிறார். எங்கு போய் அடைவோம்னால் முக்தர்களுக்கு கத்தினா வைகுண்டம் இல்லையோ. அதனால தான் இந்த 122 திருநாமமும் அவரை பற்றின தான். இப்போ முக்தி அடைந்தவன் யாரை சேருவார்? இந்தூரில் இருக்கிறவன் முக்தி அடைந்தவன் இல்லை, இவன் பத்த ஜீவாத்மா. பத்தர்களான நாமெல்லாம் இங்கே இருக்கிற பெருமாளை பிடிச்சிக்க போகிறோம். முக்தி அடைஞ்சு விட்டால் பரமமான கதி வைகுந்தநாதன் தானே. நல்ல பரமமான கதியாய் எப்போதும் எல்லாராலும் விரும்பப்படும் கதியாக இருக்கார். அடைந்த பிற்பாடு இவரை தாண்டி மற்றொருத்தன் அடைய வேணுமுன்னால் அப்படி அல்ல. பிறவிக்கடல் தாண்டிய ஆழ்வாரே சாதிக்கிறார், கலக்கமில்லா நல்தவ முனிவர் கரகண்டோர் தொடக்கமில்லா வானவரெல்லாம் தொழுவார்கள். நல்தவ முனிவர் கரை கண்டோர் வானவர் அனைவரும் தொழக்கூடியவன் பகவான். பரமகத்தியா இருக்கார். ஆழ்வாரே தனக்கு உனக்கு வேணும் வேணுங்கிறீரே, எது வேணும்னால் இது வேணும், இதை கண்ட பிற்பாடு இது தவிர மத்தொன்று வேண்டாம். மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்சேர் பொலிகின்ற பொன்மலையை கடிகைத்தடன் குன்னின் மிசையிருந்த அக்காரக்கணின்னு சோழசிம்மபுரத்தை பற்றி ஆழ்வாருடைய திருமங்கி ஆழ்வாருடைய பாசுரம். அந்த அக்காரக்கணி எம்பெருமானை பற்றி தான் ஆழ்வார் சாதிக்கிறார். என்னுள் புக்கு, ஒரு நாள் வா, வந்துட்டு என்னிடத்துல இருந்த பிற்பாடு மற்ற யாதொன்னும் வேண்டேன், இதை தவிர மத்தொன்ன விரும்பவே மாட்டேன். வேற எதோ நீ என்னுடைய உள்ளத்தில் உட்கார்ந்தியானால் அந்த ஒரு நிமிஷம் அனுபவத்தை கொடுத்தாலும் இதை தவிர மற்ற யாதொன்னும் வேண்டேன். இந்த ஒரு கனியை தவிர, இந்த ஒரு அமிர்த அனுபவத்தை தவிர மற்றொன்று வேண்டாம்னு பாடினார் இல்லையோ. ஏனால் முக்தர்களுக்கு பரமமான கதி. இதைத்தான் பூம வித்யா சொல்லித்து. உபனிஷத்திலே எது சிறந்தது எது சிறந்தது எது சிறந்ததுன்னு கேள்வி வந்தது. பிரம்மத்தை அடைந்து அனுபவிக்கிறது சிறந்ததுன்னு வந்தது. அதுக்கு அடையாளம் சொல்லுன்னு ரிஷி கேட்டார். அதுக்கு பரமமான ரிஷி அடையாளம் சொல்றார். எத்திர நானியத் பஷ்யதி நானியத் சுனோதி நானியத் விஜானாதி சபூமா. எதை ஒன்றை பார்த்து விட்டால் அடுத்ததுல புத்தி போகாதோ, அடுத்ததை காது கேட்காதோ, அடுத்ததை கண்ணு பார்க்காதோ, அடுத்ததை கை தீண்டாதோ, அதுதான் பூமான்னு தெரிஞ்சுக்கோ. அப்போ அதை நம்ம பார்த்துட்டே இருக்கிறச்சே இதை விட நன்னா இருக்கிறது ஒன்றுன்னு புத்தி போச்சுன்னாலே போச்சுன்னு அர்த்தம். அப்படி போகக்கூடாது. இதை பார்த்துட்டோன்னுட்டா கண் இன்னொரு இடத்துல போகக்கூடாது, காது இன்னொரு இடத்துல போகக்கூடாது, மூக்கு இன்னொரு இடத்துல போகக்கூடாது. அதுலேயே நிலைச்சு நிற்கிறது இல்லையோ. அப்போ முக்தர்களுக்கு பரமமான கத்தியாக இருக்கார் என்பது 12வது திருநாமம். பகவான் பலமாக இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன் நாம் அவரை நாடி நாடி போகிறதில்லை? நமக்கு எது பயனாக இருக்குமோ மெனக்கட்டு அதை நாடுவோம், முயற்சி எடுத்து நாடுவோம். சொத்து சேர்க்கணும், வீடு வாங்கணும், சோறு சாப்பிடணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெறணும், மெனக்கட்டுறோம் இல்லையோ. இதை ஒன்றை பலம்னு தெரிஞ்சுனுட்டால் அதை அடைவதற்கு முயற்சிப்போம். ஆனால் பகவான் என்ன நினச்சிட்டு இருக்கோம்? பலத்தை கொடுப்பவர் நினச்சிருக்கமே தவிர பலம்னு புரிஞ்சிக்கல. பலத்தை கொடுக்கிறவர். அதனால தான் கோவிலுக்கு போய் வியாதி போகணும்னு கேட்குறோம், கோவிலுக்கு போய் குழந்தை பெறணும்னு கேட்குறோம், கோவிலுக்கு போய் வேலை கிடைக்கணும்னு கேட்குறோம். அப்படின்னா அவர் என்ன நிலைமையில் வச்சுருக்கோம்? பலத்தை கொடுப்பவராக. ஆனால் இவர் சொல்கிறது, அவரை பலத்தை கொடுப்பவராக வச்சுருந்தியானா உனக்கு இன்னும் புரியலேன்னு அர்த்தம், நீ கீழே இருக்கேன்னு அர்த்தம். அவரையே பலமாக புரிஞ்சுனுட்டியானா தான் நீ புரிஞ்சுக்கிறேன்னு அர்த்தம். பலத்தை கொடுப்பவர் தான், அவர் ஒன்றும் மறுக்கலை, பலத்தை கொடுக்கத்தான் போகிறார். ஆனால் கொடுக்குறவரே நினச்சிருந்தால் இவன் உயரலை. அவரே பலம்னு தெரிஞ்சுனுட்டா அப்போ வசந்து விட்டான். அதனால் பல பிரதத்தம் மட்டுமில்லை, பலமாகவே இருக்கிறார். அவர் அடைவிப்பவராக மட்டுமில்லை, அடையப்படுபவராக இருக்கிறார். அவரை அடைவதற்கு அவரே வழியாகவும் இருக்கிறார். அதனால தான் பரமப்பிராப்பியமாய் முக்தர்களாலே அடையத் தகுந்தவனாக இருக்கிறார். முக்தானாம் பரமாகதி ததா வித்வான் புண்ணிய பாப்பே விதூய நிரஞ்சன பரமம் சாமியமுபைதி. அடைகிறான்கிற சாஸ்திரம்.
பரமமான கத்தினா எங்கு போய் அடையணும்னால் வைகுந்தத்தில் போய் அடைகிறார். புண்ணிய பாபங்களை தொலைக்கிறான். அர்ச்சிராதி மார்க்கத்தில் போய் வைகுந்தநாதனை அடைகிறான். ஒரு நாள் கிடைக்கும். என்ன விதின்னு இருக்காரோ இல்லையா ஆழ்வார்? வைகுந்தம் புகுவது மன்னவர் விதி, நிச்சயம் போவோம். என்னைக்கு போவோம்னால் நம்ம கையில் தான் இருக்கு. நமக்கு விருப்பம் வளர்ந்துடுத்து, ருச்சி வளர்ந்துடுத்து போகணும்னா உடனே அவர் கொடுக்க காத்துட்டுருக்கார். அவர் மறுக்கவே மாட்டார். நிறைய வச்சிருக்கார். யார் வந்தாலும் கொடுக்கறதுக்கு காத்துட்டுருக்கார். இவனுக்கு வாங்கிக்கிறதுக்கு உண்டான தகுதி கிடைக்கவில்லை. அந்த தகுதி வந்ததுனால் இவன் கேட்கவே வேண்டாம், கொடுத்துருவோம். இவன் கேட்கணும்னு கூட அவர் எதிர்பார்க்கல, தகுதிக்குத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கார். தகுதி இல்லாத ஒரு பொருளை கொடுத்தா அனுபவிக்க மாட்டோம். பசி இல்லாத சோறு போட்டால் அனுபவிப்போமா? பிடிக்காது இல்லையா? வெறுப்பு வருமே. அன்னமே துவேஷமாக போடும். அதை போல் வைகுந்தத்தில் இவனுக்கு விருப்பமே வராது இருக்கிறச்சே கொடுன்னு அவர் கொடுத்தாருன்னா அப்போ அவரே பலமாக இருக்கார். பலத்தை கொடுப்பவராகவும் இருக்கிறார். புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபைதி பித்ததே ஹிருதய கிரந்தி சித்தந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருட்டே பராவரே என்னும் இங்கிருந்து புறப்பட்டு வைகுந்தத்தை அடையவன் ஜக்ஷன் கிரீடன் ரமமானஹா என்னும் காமான் நீ காமரூப்பியனு சஞ்சரன். அங்கே போன பிற்பாடு பிரம்மத்தை அனுபவித்து 10 சரீரம் எடுத்துப்பனா, 100 சரீரம் எடுத்துப்பனா, 1000 சரீரம் எடுத்துப்பனா, விருப்பப்பட்ட திருமேனி எல்லாம் எடுத்துட்டு எப்போதாலும் பகவானு கைங்கரியம் பண்ணுவனா. ஜக்ஷன்னு கிரீடன்னு ரமமானா. யானம் வண்டியெல்லாம் நமக்கு கிடைக்குமா? 4 தோளோடு இருப்போமா? நமக்கும் சத்தம் பரமசத்தம் ஆகிடுவோமா? அவருக்கு என்னென்னலாம் இருக்குமோ அந்த பெருமையெல்லாம் நமக்கு அங்கே கிடைக்குமோ இல்லையோ? அப்போ பரமமான கதி. இதை விட மேலே நினைக்க வேண்டியதில்லை. அந்த கத்தியை அடைஞ்சுட்டானே திரும்பி வருவனால் போட்டோம். பரமமான கத்தினா திரும்பியே வரக்கூடாது இல்லையோ? அது திரும்பி வரும் கதியாக இருந்தால் அவரகதி, திரும்பி வராத கதியாக இருந்தால் பரமாகதி. முக்தானாம் பரமாகதி. அதற்கப்புறம்தான் முக்தர்களுக்கு பரமமான கத்தியா இருக்கார். 12வது திருநாமத்தில் பார்த்தோம். அந்த திருநாமத்துக்கு பொருள் என்ன? பிராப்பியமாக இருக்கார், அடையத்தகுந்த பலமாக இருக்கிறார். அப்போ அவரை பலம்னு கொண்டுட்டோம்னால் நெருக்கமாக போகிறோம்னு அர்த்தம். அவரை கொடுக்கிறவர்னு மட்டும் நினச்சிருந்தோம்னால் நெருக்கம் வராது. அவரை பலம்னு நினச்சுட்டோம்னால் அப்போவே நம்ம நெருங்க ஆரம்பிச்சிருவோம். அப்படியே 1 ஜென்மம் 2 ஜென்மம் 3 ஜென்மம் சட்டுன்னு எப்போ விருப்பம் வளர்ந்துடுறதோ சரீரத்தை தொலைச்சிட போகிறார். கர்மங்களை அழைத்து கூட்டி கொண்டு போவார். அங்கும் போய் சேர்ந்துட்டோம்னு வச்சுப்போம். இப்போ பரமப்பிராப்பியன் பகவான், அடையத்தகுந்தவர், அனுபவிக்க தகுந்தவர். நமக்கு உடனே சந்தேகம், அங்கே போய் அனுபவிக்க ஆரம்பிக்கிறச்சே திரும்பி வந்துட்டேன்னா என்று கேள்வி. இல்லைங்கிறத விளக்கிறதுக்கு தான் இப்போ அடுத்த சில திருநாமங்கள் 12 வரைக்கும் பார்த்துட்டோம். முக்தானாம் பரமாகதி. அதுக்கப்புறம் அவ்யயா, புருஷா, சாட்சி, க்ஷேத்ரஜ்ஞா, அக்ஷர ஏவச்ச 5 திருநாமம். 13, 14, 15, 16, 17 இந்த 5ஐயும் பார்க்கணும்.